ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விந்தியா ஃபேஷன் சேனலில் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது தான். வியூஸ் வருமா, லைக்ஸ் வருமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த நாள்லாம் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆர்டர் யூடியூப்லேருந்து வந்திருக்கு. கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ்லேயும் என்னை நம்பி ஆர்டர் பண்ண சிஸ்டர் நேம் சிவசக்தி சிஸ்டர். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோ அன்பாக்சிங் போடுறப்ப ஒரு சின்ன பாக்ஸில் தான் அந்த அன்பாக்ஸ் பண்ணோம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 months கிட்ட ஆக போகுது. இப்போ நாங்கள் ஒரு பெரிய பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கோன்றது எங்களுக்கே தெரியுது. ஒவ்வொரு ஆர்டரும் பேக் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை விட ரொம்ப கேரோடு பேக் பண்ணுறோம். ப்ராடக்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் ரீச் ஆகணும்னு ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தான் செக் பண்ணுறோம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பேக்கிங் டைமில் ஸ்மால் டீட்டெயில்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் ட்ரஸ்ட்டு ரொம்ப வேல்யூபிள் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு பார்சலாக இல்லை, இது எங்களோட எஃபர்ட், டைம் அண்ட் கமிட்மெண்ட்டாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். ஸ்மால் பிஸ்னஸில் ஸ்லோ க்ரோத் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி தான் கீயாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் பண்ணுறோம், சேல் ஆகுமா, ப்ராடக்ட்ஸ் வாங்கினா அது நம்மக்கிட்டே இருக்குமா, இல்லை சேல் ஆகுமா, ப்ராஃபிட் வருமா, அந்த மாதிரிலாம் நான் நிறைய யோசிச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரம் ஸ்டார்டிங் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு ரொம்ப சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்து தான் அந்த பிஸ்னஸ் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு எங்கள் பூஜை ரூம் தான் எங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸாக இருக்குது. இங்கே தான் எங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ப்ளேஸில் தான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணி அப்கிரேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது லாஸ்ட் வீக் தான் அந்த ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் வரதுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் அப்படியே கீழே மைண்ட் டவுன் ஆயிடுச்சு. என்ன ஆர்டர் எதுவுமே வரல அப்படின்னு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து 3 o'clock இருக்கும். 3 o'clock போல் ஆர்டர் வந்துச்சு. யூடியூப்பில் வந்து எப்படி ஆர்டர் ஹவ் டு ஆர்டர் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்தேன். ஃபோன் எடுத்து பார்த்த உடனே ரிப்ளை பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் இந்த ஆர்டர் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் கொஞ்சம் நல்லா பல்காகவே ஆர்டர் பண்ணாங்க அவங்க ஆர்டர்ஸ் நான் பேக் பண்ணுற வீடியோ லைவாகவே காமிக்கிறேன், பாருங்கள். நாங்கள் சேல் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். எல்லாமே இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் தான். அதில் வந்து 10 rupees 20 rupees கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் அதில் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் இல்லையா? ஒரு கிளிப்பு வாங்கி அது நம்ம ஒரு 10 நாளில் 20 நாளில் உடஞ்சி போகிறதுக்கு
ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அது லாங் லாஸ்டிங்காக இருந்தால் தான் அந்த கிளிப் போட்ட ப்ரைஸுக்கு நமக்கு ஒரு வொர்த்தபுளாக இருக்கும் அந்த கிளிப்பு. இம்போர்ட்டட் கலெக்ஷன்னு சொன்னேன்ல, அதில் நான் ஒரு சில கிளிப்ஸ்லாம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த சவுண்டு வருதுல்ல, இந்த சவுண்டை வச்சே தான் இதோட குவாலிட்டி நம்ம சொல்ல முடியும். இதே நம்ம லோ குவாலிட்டி கிளிப்பாக இருந்தால் இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிங் வந்து இவ்வளோ சவுண்டு வராது. இந்த ஸ்ப்ரிங் இப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி சவுண்ட் வராது. ரொம்ப ஒரு மாதிரி தின்னான பிளாஸ்டிக்கில் பண்ணியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போனப்போ அந்த மாதிரி லோ குவாலிட்டியில் நிறைய பார்த்துருக்கேன். ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றதுனால லோ குவாலிட்டியில் நிறையவே இருந்துச்சு. நம்ம ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னா வாங்கக்கூடாது, நம்ம குவாலிட்டி தான் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம குவாலிட்டியை வச்சு தான் நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ நம்ம ஒரு டைம் வந்து கொடுத்துர்லாம் ப்ரைஸ் கம்மியாக வச்சு, ஃபஸ்ட் டைம் வந்து சரி ப்ரைஸ் இவங்கக்கிட்ட கம்மியாக இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துர்லாம். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நம்மக்கிட்ட அவங்க வருவாங்கன்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதனால் நம்ம குவாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த கிளிப் பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை தொடுறப்பே இப்படி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஒரு மனநிறைவான ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் அவங்க கைக்கு போகிறப்ப போயிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட் வரணும். அந்த ஒரு தாட்டுக்காக தான் நாங்கள் ஃபுல்லாக குவாலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த கிளிப்லாம் அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபேவரட் கிளிப் இந்த இப்போ வந்திருக்க கலெக்ஷனில் இது அவ்வளோ அழகாக இருக்கும். இது தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸே இதுக்காக போட்டிருக்கேன். இந்த கிளிப் எனக்கு அவ்வளோ பிடிக்குன்றதுக்காக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒன் சைடு ஃப்ளாரல் வச்சு இதுவுமே அவ்வளோ அழகாக இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒன்று பார்த்து சூஸ் பண்ணி தான் வாங்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த கிளிப் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு நம்ம கிளிப் கலெக்ஷன்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வெப்சைட்லேயும் டேரெக்டாகவே ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.